இந்த காலத்திலலாம் போகிற பணம்லாம் வீங்கலை. 400 வருஷம் முன்னாடிலாம் பணம் வீங்கலை. ஏன் தெரியுமா? கோல்டை வந்து காயினாக பயன்படுத்தினாங்க, வெள்ளியை காயினாக பயன்படுத்தினாங்க. 1858 தான் இந்தியாவில் வந்து பேப்பர் கரன்சி கொண்டு வராங்க. அதுவும் இந்த வெள்ளைக்காரங்க பழைய எடுத்து வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி இருந்த முகலாயர்கள் கூட பேப்பர் கரன்சி கொண்டு வரல. அவங்க வந்து காயின் தான் வச்சுருந்தாங்க, வெள்ளி காசு தங்க காசு. நீ வெள்ளி காசு தங்க காசு 10,000 வருஷம் கழித்து வச்சுருந்தால் ஒரு பவுன் வெள்ளி அது 10 கிராம் வெள்ளி 10 கிராம் வெள்ளி தான். அது குறையவும் செய்யாது, அதுக்கு மதிப்பு குறையவும் செய்யாது, ஏறவும் செய்யாது. தங்கத்துக்கு மதிப்பு குறையும் செய்யாது, ஏறவும் செய்யாது. பணத்தோடு அது கம்பேர் பண்ணும்போது தான் அது வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ தங்கத்தை கொடுத்து பொருளை வாங்கு, தங்கத்தை கொடுத்து பொருளை இது பண்ணு. வெறும் அப்போ என்ன விலைவாசி இருக்கும் தெரியுமா? தக்காளி இந்த வருஷம் விளைச்சல் கம்மின்னு வச்சுக்கோ, அந்த வருஷம் தக்காளி மட்டும் ரேட் ஏறும். அடுத்த வருஷம் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நார்மலாகிடும். இது பெரிய லெவலில் புரட்டி போடாது. ஆனால் இந்த இன்ஃப்ளேஷன் இருக்குது பாரு, இவங்க ஏற்படுத்தி வச்சுருக்கிறது, அது வந்து பெரிய லெவலில் புரட்டி போட்டுரும். இவங்களை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் பாதிக்காது. இவங்களை யார் ஏற்றுக்கலையோ அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பாதிக்கும். 3 கரன்சி உலகத்தில், அது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கரன்சி. 1 பிரிட்டனுடைய பவுண்டு, 2 யூரோப்புடைய யூரோ, 3வது அமெரிக்கன் டாலர். இந்த 3 பேரும் வெள்ளைக்காரனுங்க, 3 பேரும் ஜைனிஸ்ட்டு, 3 பேரும் இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க, திருட்டு பசங்க. இவங்க 3 கரன்சி மட்டும் எப்போவுமே பாரு, ஒரு யூரோ 100 ரூபா, ஒரு பவுண்டு 100 ரூபா நமக்கு, ஒரு டாலர் 84 ரூபா 85 ரூபா. புரியுதா? இதே தங்க காசு இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தங்கத்தை எப்படி கொண்டு போக முடியும், தங்கத்தை எப்படி இப்படி கொண்டு போக முடியும்? அதெல்லாம் தாராளமாக கொண்டு வரலாம். புரியுதா? ரூபா நோட்லேயே வந்து ஒரே ஒரு நூல் அளவுக்கு தங்கத்தை பிரிண்ட் பண்ண முடியுமா? முடியாது. தங்கத்தில் ஒரு நூல் பண்ண முடியுமா? முடியாது. தங்கத்தில் புடவையே செய்கிறாங்களே. 10 ரூபாய்க்கு தங்கம் வந்து கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா? கொஞ்சோண்டு ஒரு லேயர் ஜிக்னா அளவுக்கு தங்கம் கொடுத்தானா அது தங்க காசு. அந்த ரூபா நோட்டு ஏறிச்சுன்னா தங்கம் வந்துட போகுது. புரியுதா? இன்றைக்கி வந்து செல்ஃபோனில் வந்து எவ்வளோ கோல்டு இருக்குது, அது எல்லாத்தையும் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுறாங்களா இல்லையா? கோல்டு வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருளுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கரண்ட்டை வந்து அது என்னமோ சொல்லுவாங்க, அது நமக்கு டெக்னிக்கலாக தெரில. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில விஷயம் சொல்கிறேன். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, 1858 இந்தியாவில் வந்து அந்த பேப்பர் கரன்சி கொண்டு வரானுங்க. கொண்டு வரும்போது ஒரு பிளானோடு தான் அவங்க வர்றாங்க. அப்போவே அவங்களுக்கு தெரியும், 1858 அவங்களுக்கு தெரியும் 1947, அதாவது இன்னும் கொஞ்சம் நாளில் நாம் இந்த ஊரை விட்டு போயிடுவோம். அப்போவும் நமக்கு இவங்கள்ட்ட காசு வந்துகிட்டே இருக்கணும்னா என்ன இதுன்னா, அதுக்குன்னு ஒரு மானிட்டரி சிஸ்டம் உருவாக்கிட்டு அந்த சிஸ்டத்தின் கீழே இவங்களை வச்சுட்டு நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு லாலிபாப் கொடுத்துட்டு அங்கே உக்காந்துட்டு என்ன பண்ணுங்க, பவுண்டு கொடுத்தோம்னா ஒன்றுக்கு 100. அப்போ என்னாச்சு, அந்த காலத்தில் என்ன நடந்துச்சு, வரி கட்டணும். அதே தான் வரி நீ கட்டிகிட்ருக்குறோம். புரியுதா? இன்றைக்கி நீ வந்து பெட்ரோல் அடிக்கிற, அதில் டேக்ஸ் வருது, அந்த டேக்ஸ் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ண டேக்ஸ் எங்கே போகுது? இப்போ தானே பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, நீயே போய் பாரு. ₹1 இப்படி போடுவாங்க, 27% வட்டி அப்படிமா. இந்த வட்டி எங்கே போகுது? அந்த பிரிட்டனுக்கு, அந்த அமெரிக்காவுக்கு, இவங்களுக்கு தான் போகுது. அப்போ இன்றைக்கி 27 பைசா அவன் தின்னுட்டு தானே இருக்கான். என்ன கொடுத்தான் எனக்கு? பேப்பர் அடித்து கொடுத்தான். கொடுத்தது என்ன? பவுண்டு. அது என்ன? பேப்பர் தானே. ஏன் அதுக்கு நம்ம பேப்பரே வேல்யூவாக இருக்கட்டு போதில்ல. நான் சொல்கிறேன்ல, இவங்களுடைய தஜ்ஜாலுடைய சூழ்ச்சி இருக்குல்ல, புரியாது, சாமானிய மக்களுக்கு புரியாது. 10 வருஷம் முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. லேண்ட்லைன் ஃபோன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. புரியுதா? அந்த கேசட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. கேசட் எப்படி வேலை செய்யும், வீடியோ கேசட் எப்படி செய்யும், விசிஆர்னா என்ன பிளாக் அண்ட் ஒயிட் டிவி நீங்கள் பார்த்துதான் இருக்க மாட்டீங்க. அதனால் வரலாறு மறந்து போயிடும், பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வச்சு இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஈரான் வந்து இவங்களுடைய ஆட்சியில் இருந்துச்சு 1979 வரைக்கும். அப்போது ஒரு டாலர் வந்து இவங்களுடைய ஈரானுடைய ₹1, அதாவது ஈரானுடைய ₹70 ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகர்.
இப்படி இருந்துச்சு. 80ல் இவங்க வந்து வேறு ஆட்சி கொண்டு வந்துட்டு அவங்க சொந்தமாக அவங்க ஒரு கிளர்ச்சி பண்ணி ஒரு ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன டாலருடைய இப்போ $1 ஈரானுடைய கரன்சியில் எவ்வளோ தெரியுமா? 42,000 ரூபா. $1 எவ்வளோ? 42,000. ஒரு ஐஃபோன் வந்து $100 $200 வச்சுக்கோ. இன்றைக்கி வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கொடுத்தா தான் ஒரு ஐஃபோன் வாங்க முடியும். எப்படி அதான் எப்படி இது பண்ணுறாங்க பாரு. ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து இப்போ டீசல் வாங்கக்கூடாது, அவங்ககிட்ட இருந்து பெட்ரோல் வாங்கக்கூடாது. கரன்சியை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. அதான் சொல்கிறேன்ல, இதனால் பாதிக்கப்படுற மக்கள் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஜிம்பாப்வேலாம் போனீங்கன்னா கோடிக்கணக்கில் நீ காசு கொடுக்கணும். அது தள்ளு வண்டியில் தான் கொண்டு வருவாங்க காசு. யாரும் திருடலாம் மாட்டாங்க, ஏன்னா தூக்கிட்டு போகிறது கஷ்டம். புரியுதா? 5 கிலோ தக்காளி வாங்கிட்டு வரணும்னா ஒரு ட்ராலியில் தான் நீ இவ்வளோ கொண்டு வரணும் காசு. யூடியூப்பில் அடிச்சு பாரு, பண்டலாக வச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பான். $1 நீ கொடுத்தீன்னு வச்சுக்கோ, ஒரு எஸ்யூவி நீ ஃபுல் பண்ணிடலாம். ஒரு $500 $50 கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்கார்பியோ நிறைய நீ அந்த ஜிம்பாப்வேவுடைய கரன்சி வந்து நீ ஏற்றிக்கலாம். சம்பளம்லாம் போனீன்னு வச்சு அசால்ட்டாக 100 கோடி 200 கோடி சம்பளம். ஆனால் ஒரு பிஸ்கட் பாக்கெட் 50 லட்சம் ரூபா, பார்லேஜி 50 லட்சம் ரூபா. இப்படி தான் அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. இப்போது இந்த இடத்துல முஸ்லீம்கள் இப்போ இஸ்லாமிய நாடுகள் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய அந்த எண்ணெய் வளங்கள் எல்லாமே இந்த கரன்சியில் தான் டீல் பண்ணுறாங்க. இந்த கரன்சியில் ஏன் டீல் பண்ணுறாங்க? இதுதான் அடுத்த வசனத்தில் வருது. அல்ல சொல்